ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஆசிரியர் பணி நியமனத்திற்கு தயாராகும் பட்டியல் ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. என்னங்கிறத முழுசாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. அதாவது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு பள்ளி கல்வி இயக்குனர் அவர்களின் செயல்முறைகள் சென்னை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வி மேல்நிலை கல்வி பணி அரசு மற்றும் நகராட்சி மேல்நிலை பள்ளிகளில் 1/1/2024 நிலவரப்படி பணிமாறுதல் மூலம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் நியமனத்திற்கு தகுதி வாய்ந்தோர் பெயர் பட்டியல் தயார் செய்தல், பட்டதாரி ஆசிரியர்கள், ஆசிரியர் பயிற்றுனர்கள் மற்றும் பள்ளி துணை ஆய்வர்கள் விவரங்கள் கோருதல் தொடர்பாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்வைன்னு பாருங்கள். தமிழ்நாடு மேல்நிலை கல்வி பணி சிறப்பு விதிகள் அரசாணை நிலை எண் 14 பள்ளி கல்வி துறை நாள் 30/1/2020 அரசிதழ் எண் நாள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. உச்சநீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எண் அதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கண்டென்ட்டுங்கிறத பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாடு மேல்நிலை கல்வி பணியின் கீழ் அமைந்துள்ள அரசு மற்றும் நகராட்சி மேல்நிலை பள்ளிகளில் 1/1/2024 நிலவரப்படி பணிமாறுதல் மூலம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் நியமனத்திற்கு தகுதி வாய்ந்தோர் பெயர் பட்டியல் தயார் செய்ய பட்டதாரி ஆசிரியர்கள், ஆசிரியர் பயிற்றுனர்கள் மற்றும் பள்ளி துணை ஆய்வர்கள் விவரங்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வழிகாட்டுதல்களை பின்பற்றி மாவட்ட வாரியாக தயார் செய்து பெயர் பட்டியல் மற்றும் கருத்துருக்கள் அனுப்பி வைக்குமாறு அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பட்டதாரி ஆசிரியர் நியமனத்திற்கு தகுதி வாய்ந்தவர்களுடைய பெயர் பட்டியலை, அதாவது பணிமாறுதல் மூலமாக யாரெல்லாம் தகுதியாக இருக்காங்க, அப்போ அடுத்து ப்ரொமோஷனுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணுறதுக்காக முதன்மை கல்வி அலுவலர்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. அரசு மற்றும் நகராட்சி மேல்நிலை பள்ளிகளில் பணிபுரியும் பட்டதாரி ஆசிரியர்கள், ஆசிரியர் பயிற்றுனர்கள், பள்ளி துணை ஆய்வாளர்கள் மற்றும் அதனையொத்த பணியிடங்களில் பணிபுரிபவர்கள் ஆகியோர் சார்ந்த விவரங்கள் தயாரிக்கப்பட வேண்டும். அரசு மற்றும் நகராட்சி உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் பணிபுரியும் பட்டதாரி ஆசிரியர்கள், பள்ளி துணை ஆய்வாளர்கள், ஆசிரியர் பயிற்றுனர்கள் மற்றும் அதனையொத்த பணியிடங்களில் பணிபுரிபவர்கள், அலகு விட்டு அலகு மாறுதல் பெற்றவர்கள் மற்றும் கருணை அடிப்படையில் பட்டதாரி ஆசிரியர்களாக நியமனம் செய்யப்பட்டவர்களின் விவரங்கள் சார்ந்த அரசு நகராட்சி உயர் மேல்நிலைப் பள்ளிகளில் இருந்து பெற்று இணைப்பில் குறிப்பிட்ட படிவம் 2 தனியாக இவ்வியக்கத்திற்கு பதில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற தகவல்களையும் சொல்லியிருக்காங்க. மேலும் இது மாதிரியான பள்ளி கல்வித்துறை மற்றும் டிஆர்பியிலிருந்து உடனுடன் நிகழக்கூடிய செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.